வாட் அ டே ஆஃப் ஃபக்கிங் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையில என்னதான் ஏன் நடக்குது? எல்லா பெரிய டீமையும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பிளஸ் யூரோப்ல தான் ஃபுட்பால் பிறந்துச்சு. யூரோப்ல தான் பெரிய டீம், பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு, பெஸ்ட் டீம்ஸ் இந்த வேர்ல்டுனானுங்க. அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க இன்னைக்கு ரெண்டு டீமையுமே. எங்க பிரேசில் வர்சஸ் ஜப்பான் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் 32 சொல்லலாம். நண்பா போன வீடியோ தான் பிரேசில் ஜெர்சி ஆனா ஜப்பான் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கு. லைக் இன்னமும் பிரேசில் ஜெர்சி தான் போட்டிருக்கேன். பட் என்னதான் பிரேசில் ஜெயிச்சாலுமே ஜப்பான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் அந்த சானோ அடிச்சது ஒரு மொரட்டு மேக்ஸ் கோலு, அது செம்ம கோலு. அதுலயே நல்லா குஷியா இருந்தேன். வெரி லீட்ல எடுத்துட்டானுங்கன்ட்டு கடைசியா ஃபவுல் பண்ணிட்டானுங்க. ஃபம்பிள்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி பிரேசில் கூட இவ்வளவு பிடிச்சதே பெரிய விஷயம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஆப்போசிட்டா சொல்லணும். நம்ம ஜப்பான் ஐ ஃபீல் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் ஆடினானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆக்சுவலி பிரேசில் நல்லா ஆட்டினாங்க. அது ஹைட்ரேஷன் பிரேக் அப்புறம் தான் ஜப்பான் கொஞ்சம் கேம் குள்ள வந்தானுங்க. அண்ட் நீ சொன்ன மாதிரி நல்ல கோல் போட்டான். அந்த அவன் பேர் என்ன, சானோ. அப்படியே இந்த டனிலோ 10 வருஷம் முன்னாடி நான் மட்ரிட் மேட்ச் பாக்குறப்பே எரிச்சல் ஏத்திட்டு இருப்பான். இவன் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்பான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிரேசிலுக்கு ஸ்டார்டிங் ரைட் பேக்கா இருக்கானா ஏதோ சொல்றதுக்கு இல்ல. மேட்ச் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி ஜப்பான் நல்லா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப் ஐ திங்க் அங்கதான் ஆன்ஸ்லோட்டி ஹாஃப் பிரேக்ல கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணா இவனுங்களை உடைக்கலாம்னு சொல்லிட்டு லைக் ஒரே பால்ஸ் தான் போட்டுருந்தாங்க. பின்னாடி போட்டு இந்த கிராசிங் அது அவங்களால பிரேக் பண்ண முடியல, லைன்ஸ் பிரேக் பண்ண முடியல, ரொம்ப டைட்டா இருந்துச்சு. பட் ஏர் பால்ஸ் போட்டு அந்த டாக்டிக் கரெக்டா கண்டுபிடிச்சா அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. அது காஷ்மீரோ ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மயிறு மாதிரி ஆடினா என்னடா ஆயிடுறதா. ஆனா அதுக்கேத்த மாதிரி செகண்ட் ஆஃப் காம்பன்சேட் பண்ணி வேற லெவல் கோல் போட்டான். சோ இல்லடா அங்குனால ஓடவே முடியல, தடுமாறிட்டு ஓடுறதுக்கு பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த இது கோல் அவ்வளவு அது நல்லா இருந்துச்சு. அந்த ஏரியல் பிரசன்ஸ் காஷ்மீரோ நல்லா இருந்துச்சு. பட் ஐ திங்க் அவனை சிங்கிள் மிட்ஃபீல்டரா விட்டாலாம் இந்த காலத்துல ரொம்ப தடுமாறிட்டான். அதுவும் தேவையில்லாத ஒரு ஃபோல் எல்லோ கார்டு வாங்க, அதுவும் ரொம்ப ஸ்கேரி பொசிஷன்ல விட்டு கொடுத்தான். அதெல்லாம் தேவையில்லாம. ஏன்னா அந்த எல்லோ கார்டு வாங்கலன்னா கோல் அடிக்கிறப்ப அவன் ஃபோல் பண்ணிருப்பான் காஷ்மீர் யூஸ்வலா. ஆனா எல்லோ கார்டு வாங்கினதுனால அவனால பண்ண முடியல. பட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல பிரேசில் சொன்ன மாதிரி என்ட்ரிக் எடுத்துட்டு ஆன்சலாட்டிக்கு என்ட்ரிக்கு இருக்கிற பீஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வழியா. என்ட்ரிக்கை உள்ள இறக்கி என்ட்ரிக் என்னதான் கோல் அடிக்கலனாலும் ஐ ஃபீல் அவன் ஜப்பான் டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் இது பண்ணான். அண்ட் ஆன்சலாட்டி ஷேப்பை மாத்தி கடைசியில தலைவன் வினிசியஸ் செகண்ட் ஹாஃப்ல வச்சு அந்த ஒரு சீக்வன்ஸ் நட்மேக் ஒரு பெஸ்ட் கோல் ஆஃப் தி டோர்னமெண்ட் சோ ஃபார்னு சொல்லிடலாம். ஜஸ்டிஸ் ஒரு ஃபேக் ஷாட் போட்டு கோத்தா குசுகி அத மட்டும் விட்டுறதானா சமஸ்யே அது சுசுகி சூப்பரா பண்ணான்டா. நான் காப்பாத்தணும் பாப்போம் போயிடுச்சான்ட்டு டங்குன்னு கோல் வெளியே வரும். சுசுகி இந்த வேர்ல்ட் கப்பே ரியலாவே சூப்பரா ஆடிட்டு இருந்தான். இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி. சரி, இந்த வேர்ல்ட் கப் ஜப்பானுக்கு ரொம்ப அன்லக்கியான வேர்ல்ட் கப் தான் என்ன கேட்டா. இவ்வளவு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமயே இவ்வளவு பண்ணாங்க. அவனுங்க இருந்திருந்தாங்கன்னா ஆக்சுவலி இன்னும் டஃபா இருந்திருக்கும் நிறைய டீம்ஸ்க்கு. அதனால எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அவங்க இன்னும் நல்லா ஆடி இருக்கணும்னு தோணுது. அவங்களோட பொட்டன்ஷியல் காரண மாதிரியே தெரியல. பாலே இல்ல அவங்க கிட்ட மார்க் பண்ணிட்டாங்க மொத்தமா. எனக்கு ஒரு பயமா என்ன இருந்துச்சு, அந்த ஆன்சலாட்டி நெய்மார் தான் அடிக்கிற போறான் 60 மினிட்ஸ்ல அடிக்கிற போறாருன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா தெரியல இந்த இன்டென்சிட்டி மேட்சுக்கு நெய்மார் செட் ஆவாரான்னு தெரியல. பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் போயிடுச்சுன்னா நெய்மார் 1 hour ஆட முடியுமான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் ஆன்சலாட்டி அதுவும் நல்லா வெயிட் பண்ணி மார்டினெல்லி இறக்கி சூப்பரான சம்பது மார்டினெல்லி வந்ததுல இருந்தே சமய பண்றா. லைக் அது ஒரு ரன்னு இப்படி கிராஸ் 2 டிஃபரண்ட் எடுத்து போயிட்டா வினிக்கு அப்படியே ஓப்பன் அப் ஆச்சு. சமயா இருந்துச்சு பாக்க. கமெண்ட்ரி சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி பிரேசில் 1-0 டவுன்ல இருந்து கடைசி 2002 தான் ஜெயிச்சானுங்களா இங்கிலாண்டோட. அதுக்கப்புறம் இப்பதான் ஜப்பானோட அடிக்கிறானுங்கன்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து ரைட்ரா இது அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப மட்டமா ஆடுனானுங்களே போடு வெறியாடுறானுங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் ஜப்பான் என்ன ஆனானுன்னே தெரியல. பட் ஆனா மேட்ச் ஃபுல்லாவே பிரேசில்ல டாமினேட் பண்ணாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்னும் பண்ண முடியல அவங்களால. இப்படி பால்ஸ் போடுறதுனே அவங்களுக்கு புரியவே இல்லை. அண்ட் ஜப்பானோட கேம் உள்ள பார்க் பண்ணி ஆடுறது அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பயங்கரமா. அண்ட் இதுக்கே காஷ்மீரோ அவனுக்கு ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணானுங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ். அண்ட் பிரேசில்லயும் நிறைய பேர் நல்லா ஆடலடா. இந்த பக்கெட்டாலாம் ரொம்ப மட்டமா ஆடிட்டு இருந்தான் நேத்தி. கேட்டா குன்யா கூட அவ்வளவு ஆடல இந்த மேட்ச் கொஞ்சம் ஒழுங்கா ஆடல. ஆமா குன்யா டனிலோ சொல்லவே தேவையில்ல, ரொம்ப மட்டமா ஆடினா. ஆக்சுவலி கேப்ரியல் நல்லா நிறைய 2-3 நல்ல கிராஸ் எல்லாம் உள்ள போட்டான் கேப்ரியல். அண்ட் இவனும் ப்ரூனோ கெமரேஸும் பயங்கரமா ஆடினான். ஆக்சுவலி மார்க்வினோஸே ஒரு மாதிரி நல்லா தான் ஆடினான் இன்னைக்கு. ஐ திங்க் ஜப்பான் வெரி ஹார்ட். லைக் என்ன ஜப்பான் டாப் ஆஃப் தி குரூப் ஃபினிஷ் பண்ணிருந்தாங்கன்னா மொரோக்கோட ஆடி இருப்பானுங்க.
செகண்ட் பினிஷ் பண்ண பிரேசிலோட ஆடி இருப்பானுங்க. சோ எப்படி பார்த்தாலும் இது உங்களுக்கு என்ன கேட்டா மொராக்கோட சான்சஸ் இருந்திருக்கும் ஜப்பானுக்கு. என்ன கேட்டா பிரேசில் மொராக்கோ கம்பேர் பண்ணா பிரேசில் அடிக்கிற சரக்கே அவங்கிட்ட இருந்துச்சுடா. கரெக்டா அவனுக்கு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடி இருக்கலாம். மொராக்கோவோட அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் பிரேசில் ஸ்டில் இஸ் பிரேசில். கோச்ல வந்துட்டு சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு போல. அதெல்லாம் ப்ரோ நீங்க ப்ரோ சாரி கேட்கிற கொண்டு வந்தது அப்படின்ட்டு. இது இதே நம்ம சவுத் கொரியா கோச் என்ன பண்ணிருக்காங்கறத பத்தி பேசணும். அவரை டிவி சேனல்ல பிளர் பண்றது, ஸ்டோர்ஸ்ல எல்லாம் நீங்க பேண்ட்னு சொல்லிட்டு போடுறது, கவர்மெண்டே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மக்கள் பண்றதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்க பண்றோம், நீங்க ரிசல்ட் கொடுக்கலன்ட்டு. இதெல்லாம் புரியுதா? ஸ்போர்ட்ஸ்னா என்ன வேணா நடக்கும், லூஸ் தனமா இருக்கு. ஐ மீன் இது இன்னும் புதுசு இல்ல, நம்ம கண்ட்ரில பண்ணாதது. ஐ மீன் மத்த கண்ட்ரீஸ்லயும் அதேதான் பண்ணிட்டு இருந்தாங்க. மெஸ்ஸி உண்மை அடிச்சானுங்க அந்த 18 அப்போ. சோ ஆனா லைக் அதுதான் பண்ற அளவுக்கு அவர் என்ன கிரைமா பண்ணிட்டு இருந்தாரு. லைக் அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். பட் எனக்கு ஆக்சுவலி சன் ஸ்டெப் அப் பண்ணல. அவனதான் நம்பிதான் அட்டாக்கிங் இருந்துச்சு. ரொம்ப மோசமா இருந்தான். பட் கோச்சை மட்டும் டார்கெட் பண்றது எனக்கு என்னமோ கரெக்டா பண்ணல. பார்க்கும் போதே செம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க தோக்கும் போதே கூட ஆக்சுவலி நிறைய பிரேசிலியன்ஸே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. லைக் ஜப்பான் இது அப்புறம் அவனுங்க அந்த ஸ்பீச் கடைசி ஸ்பீச்லாம் வந்துட்டு அந்த கோச் கொடுத்துட்டு மேனேஜர் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அப்பலைசைஸ் பண்ணாரு, நிறைய பண்ணானுங்க. ஸ்டில் ரொம்ப டஃப்பான அகைன் நாக் அவுட் அது ரொம்ப பாவமா. ஐ திங்க் லாஸ்ட் 3 டைம்ஸ்மே ஜப்பான் வந்து லீட்ல தான் இருந்தானுங்க நாக் அவுட் ஆறதுக்கு முன்னாடி. அப்புறம் லீட்ல இருந்து லீட விட்டாங்க. அந்த ஒரு அந்த ஜீன்ஸ் இன்னும் வரல ஜப்பானுக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அதான் அவங்களுடைய அந்த ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் ஏதாச்சும் ஒரு அந்த எக்ஸ் ஃபேக்டர்லாம் இருந்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கும். பிளஸ் நீ இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா அந்த ஒரு டாக்டிக்கல் ஃபவுல் பண்றது, கொஞ்சம் டர்ட்டியா ஆடணும். அந்த 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 இது ஜப்பான் கிட்ட எனக்கு இல்லன்னு அந்த டூ மச் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அவங்க ஆனர்ஃபுல்லா இருப்பாங்க. அவனுங்க வந்துட்டு மத்த எனிமி கையால சாவ கூடாதுன்னு தான் அவங்களே குத்தி சாவற அளவுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு அவங்க கிட்ட. சரி இது நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் போனா அவனுங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி இருக்கு. பிரேசில் ஒன்னு எதிர்பார்க்கல ஜப்பானை போடுவாங்கன்ட்டு ரவுண்ட் ஆஃப் 16. ஐ திங்க் அடுத்த மேட்ச் நார்வே ஆர் ஐவரி கோஸ்ட் நினைக்கிறேன். ஜப்பான் அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காதுன்னு தான் என்னுடைய கால் இருக்கு ஸ்டில். பட் பாப்போம் என்ன நடக்குது. அண்ட் another shout out again வினிக்கு ஒரு shout out கொடுத்தேன். ஐ திங்க் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்டா வர வாய்ப்பு இருக்கு எனக்கு. இந்த வாட்டி எல்லா மேட்சுமே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கான். வினி, மெஸ்ஸி அந்த மாதிரி ரெண்டு பேரும் தான் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹாலாண்ட் அவ்வளவு தூரம் வருவாரான்னு தெரியல. பட் அகைன் ஹாலாண்ட் அவர் இருக்காரு வந்துருவாரு. I think Japan nice try but unfortunately sayonara bro. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது என்னடா சம்பவம், அடுத்து இதோட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு மாதிரி. பரகுவே பீட் ஜெர்மனி ஆன் பெனால்டிஸ் bro. 20 years சேகரே ஸ்கெட்ச் பிரேசிலுக்கு இல்ல உனக்குதாங்கிற மாதிரி ஜெர்மனியை போட்டு அனுப்பிச்சாங்க. 2 decades வந்துட்டு பராகுவே நாக் அவுட்டே வந்தது இல்ல போல. இதுதான் அவங்க 2 decades கழிச்சு வந்து இந்த வாட்டியே வந்து 32 டீம் வேர்ல்ட் கப் இருந்த பிறகு வந்திருக்க மாட்டானுங்க. 48 டீம்னால இருந்தது மட்டும் தான் வந்தானுங்க. வந்து அப்புறம் பார்த்தா 1 வேர்ல்ட் வார் டீம் ஜப்பான்ல இருந்து அடுத்த வேர்ல்ட் வார் 2 டீம் ஜெர்மனிக்கு வந்தா 2 பேரும் வெடி சுத்தி வாங்கிட்டானுங்க. ஜெர்மனி கொஞ்சம் நிறைய ஃபம்பிள் பண்ணானுங்க அந்த மேட்ச். அதுக்காகவே இது பிளஸ் அவனுங்க என்னன்னு தெரியல. வேர்ல்ட் கப் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு எங்களுக்கு போதும்டா, இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் வேணான்ற மாதிரி அடுத்து அவனுங்க நாக் அவுட். ஆக்சுவலி 2018 group stage, 2022 group stage, 2026 நாக் அவுட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 32 போயிட்டானுங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம என்ன கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெர்மனி ரொம்ப போரா ஆடிட்டு இருக்கானுங்க. ஆனா பரகுவே மேட்ச் தான் நாலாம் சூத்துக்குள்ள சொல்லிட்டு ஜெர்மனி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நானும் ஜெர்மனி தான் கால் அவுட் பண்ணேன். பட் ஸ்டில் சவுத் அமெரிக்கன் டீம்ஸ் ப்ரூவ் பண்றாங்க அந்த பேஷனோட ஆடினா என்ன பண்ண முடியுங்கிறது. நிறைய பேர் சொல்லிட்டுப்பாங்க கோப்பா அமெரிக்காலாம் ஈஸியா அடிச்சிடலாம்டா, அதெல்லாம் ஒரு டோர்னமெண்டே இல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் கஷ்டம் தானே. அரகுவேல இவன் பேர் என்ன என்சிசோ தானே கோல் அடிச்சான். வேற லெவல் ஆடுறான். ஆக்சுவலி அவன் பிரைட்டன்ல ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் முன்னாடி. அண்ட் நல்ல ஒரு ஃபைனல். ஐ திங்க் அவனும் ஒரு பெரிய கிளப் வாய்ப்பு இருக்கு வேர்ல்ட் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு. பட் ஜெர்மனி சைடு வந்தோம்னா ஓகே ஹாவர்ட்ஸ் எல்லா மேட்சும் ஏதோ ஒரு கோல் போட்டுறான். ஆனா அவங்க ஒரு டீமா ஆடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஆரோக்கியன்ஸ் இருக்கு அவனுக்கு ஆடுறதுல. இன்னுமே ஏதோ ஒரு பெரிய டீம் மாதிரி நினைச்சிட்டு ஆடிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு 4-5-1 தான் ஆடினாங்களாமா. அதான் எல்லாருமே பின்னாடி தான் நின்று ஆடிட்டு இருந்தாங்க போல. பட் அந்த கோல் அடிச்சு கரெக்டா
மேட்ச் பண்ணி பழைய போர்ச்சுகல் மொராக்கோ மாதிரி ஃபுல்லா தடுத்தாங்க. பழைய ஜெர்மனி டீம்னா அவங்க கிளச்சுக்கு தான் பேர் போன டீமே. இப்போ இருக்கிறவங்க அங்க யாருமே அந்த பெரிய கேரக்டர் இருக்கிற மாதிரியே தெரியல. கிளிச் கூட அந்த லெவலுக்கு ஹோல்ட் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒசில், முல்லரு, அதுக்கப்புறம் எவ்வளவு பிளேயர்ஸ் எல்லாருமே டச் பண்ணுவானுங்க. அதாவது இந்த 7-1 பிரேசில் மேட்ச் எல்லாம். And bro, Neuer time to go bro. போதண்டா. இருக்கு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோல் கீப்பர்ஸ்ல வந்துட்டு Neuer இருக்காரு. பட் இப்போ எவ்வளவு வயசுல அவருக்கு? ஆக்சுவலி Neuer 40 இப்போ. 40 இயர்ஸ் old. டெஸ்ட் ஆடுறதுக்கு அவர் ஆடலாம். இல்லடா ஒரு டைம்ல டெஸ்ட் நல்லா. ஆமா அப்ப பீக்ல இருந்தா அப்ப ஆடி இருக்கலாம். பட் அப்ப நடுவுல Neuer ஒரு 2-3 வருஷம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டு மறுபடியும் தான் ஃபார்ம்ல வந்தான். அதான் அது கேட்டா இந்த தடவை Neuer யூசுவலா இருக்கதை விட கொஞ்சம் பிலோவா தான் இருந்துச்சு. அண்ட் ஜெர்மனிக்கு எப்படி சொல்றது, அந்த க்ரூஸ் இருந்தா லைக் 2 years பேக் வந்துட்டு யூரோஸ் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் போட்டப்போ இப்ப பார்த்தா டேலண்ட்லாம் வச்சிருக்காங்க. மூசியாலாம் ஸ்டெப் அப் பண்ணல. வேர்ட்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவன் அந்த மேட்ச் ரொம்ப மட்டமா ஆடினா. அந்த உண்டாவன் ஒருத்தர் இருந்தா அவனை திடீர்னு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண விட்டு ஆடினாலும் அவனால பண்ண முடியாது. சானே அதேதான் டைப் டு பேக் இட் அப் அந்த மாதிரிதான் இருக்கு. அண்ட் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் சானே கிட்ட இருந்து. பட் ஆல்சோ ஒரு கான்ட்ராக்சுவலான டிசிஷன் வந்து அந்த கோல் டிஸ்அலோவ் பண்ணது. பட் ஸ்டில் அதுதான் யுர்கன் க்ளோப் கூட சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி நீங்க இது கொடுத்தீங்கன்னா அரசல் அடிச்ச எல்லா இந்த சீசன்ங்கிற மாதிரி சொன்னாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். I felt it was okay. I mean the goalkeeper impede பண்ணிட்டான். ஆனா அவரு சொல்றதுலயும் பிரீமியர் லீக்ல ரெஃபரிங் பத்தி பேச முடியாது. பட் ஐ திங்க் வேர்ல்ட் கப்ல ஜெனரலாவே ரெஃபரிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபவுல் எல்லாம் கொஞ்சம் போட்டு ஆடுறானுங்க. கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹைட்ரேஷன் பிரேக்கப் போட்டு மேட்ச் ஹைட்ரேஷன் பிரேக்கப் போல பெரிய இதுவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த வேர்ல்ட் கப்ல இருக்காதுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. நல்லது ராடி. பட் பெனல்டி ஷூட் அவுட்ல வந்து அந்த அப்படியே பால்ஸ் அந்த லைன் பராகுவே வந்து செஞ்சானுங்க. இன்னைக்கு ஆர்சனல் பிளேயர்ஸ் மறுபடியும் மிஸ், காய் ஹவர்ட்ஸ் மிஸ், அடுத்த வருஷம் டிம்பர் மிஸ் பண்ணிட்டான். உண்மையாலே இன்னைக்கு வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்துட்டு டபுள் தமாக்கா. ஏன்னா வந்துட்டு அவனுங்களே ஜெயிச்சிட்டானுங்க ஜெர்மனி. ஐ மீன் பிரேசிலுக்கு வந்துட்டு ஒரு டபுள் ஃபன். அவங்க ஜெயிச்சிட்டானுங்க, அடுத்து ஜெர்மனி வெளியே போயிட்டானுங்க. அதான் உண்மையாலேயே வந்துட்டு குஷியா இன்னைக்கு இருக்க போறது வந்துட்டு பிரான்ஸ் தான் இருந்திருப்பானுங்க, பாத்துருப்பானுங்க. ரைட்ரா, மொராக்கோ, பராகுவே. எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் ஜெர்மனில கூட ஈஸியா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இல்ல பிரான்ஸ் ஆடுறத பாத்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ஃபைனல், என்னுடைய கால் வந்துட்டு அவனுங்க ஃபைனல்ஸ் போயிடுவானுங்க மோஸ்ட்லி. பட் ஆனா அவங்கதான் வின்னர் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு ஃபைனல்ஸ் கன்ஃபார்ம் போயிடுவானுங்க. எப்படியா இருந்தாலுமே இந்த வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நெதர்லாண்ட்ஸ் அண்ட் மொராக்கோ மேட்ச் பத்தி பேசுவோம். அப்சல்யூட் சினிமா மேட்ச். ரத்த கலரியா நெதர்லாந்து எங்க போனாலும் ரத்த கலரியா தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த தடவை அவனுங்களே ரத்த கலரி ஆக்கிட்டானுங்க. அந்த வேண்டர்வன் மண்டையெல்லாம் உடைச்சிட்டானுங்க. சைபாரிக்கும் ரத்தம் வந்துருச்சு கடைசியில. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் மொரோக்கோ சூப்பரான நல்ல சான்ஸ் தான் கிரியேட் பண்ணானுங்க. ஆனா அவனுங்கனால சான்ஸ் எடுக்க முடியல. என்னதான் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட வந்து பொசிஷன் இருந்தாலுமே. பட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடினானுங்க. நான் அவ்வளவு எதிர்பார்க்கல. ரொனால்டோ கூமன் டீம் கிட்ட இருந்து அவ்வளவு அட்டாக்கிங் ஒரு அளவுக்கு அட்டாக் பண்ணானுங்க. வெல் டிசர்வ்ட் கோல். கேக்போக்கு ஒரு இது சொல்லணும். ஏன்னா அவரோட அன்பார்ன் சைல்ட் டைட் டியூரிங் பிரெக்னன்சி. அப்படி இருக்கிறப்போ வந்து இன்னைக்கு அந்த மேட்ச் வந்து ஆடி அதுக்கே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அண்ட் அது ஆடி அந்த கோல் அடிச்சு அவன் செலிப்ரேட் பண்ணதான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு. ஐ திங்க் த மோஸ்ட் ஸ்பெஷல் கோல் ஆஃப் த வேர்ல்ட் கப். ஸோ அண்ட் அந்த கோல் வந்து சம்மர்வில் கொடுத்த அசிஸ்டும் செம்மையா இருந்துச்சு. ஏன்னா விழுந்து பாலை வந்து அப்படியே ஒரு தட்டி விட்டு அந்த அவேர்னஸ் எல்லாம் பீக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேடா இவனுக்கு பார்க் பண்ணி ஏதோ கொலம்பியா வைப்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு கொலம்பியா அசிஸ்ட் ஒருத்தன் பண்ணுவான்ல, லைக் கரெக்ட், அது எடுத்து அடிச்சு என்னமோ பண்ணுவான். அப்படியே எல்லாரும் கண்ட்ரி ஜெர்சிய போட்டா எல்லாம் இது பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த கோல். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. எனக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து அடிஷனல் டைம்ல வந்து இவனுங்க நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லா பார்க் பண்ணி பாலே வாங்காம பெனால்டிஸ் காட்டின மாதிரியே தான் இருந்துச்சு அவனுங்க. அதுதான் கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. அவனுக்கு அட்லீஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்தா டிஃபரெண்ட். என்ன பெனால்டிஸ் போனா ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையில இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் வேர்ல்ட் கப் பெனால்டில தான் அவனுங்க வெளியே போனாங்க. இந்த வேர்ல்ட் கப் பெனால்டிலேயே வெளியே போயிட்டானுங்க பாவம். நீ சுகி சொன்ன மாதிரி ட்ரையே பண்ணல. எக்ஸ்ட்ரா டைம்ல வந்துட்டு சுத்தமா ட்ரை பண்ணல. அண்ட் அவனுங்க இது வரைக்குமே லாஸ்ட் 10 மினிட்ஸ் செமையா பார்க்க பண்ண ட்ரை பண்ணானுங்க. ஆனா மொரோக்கோக்கு ஒரு நல்ல கிராஸ் வந்து டியோப் ஒரு கோல் போட்டாரு. வான்டைக் மிஸ்டேக்னு சொல்றதா என்னன்னு தெரியல. வான்டைக் தான் கைண்ட் ஆஃப் மார்க் பண்ணல. அண்ட் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா டைம்ல இது பாத்தீங்களான்னு தெரியல. அந்த ஒருத்தன் வந்துட்டு மொரோக்கோல யாருன்னு தெரியல.
ஒரு ஃபேக் ஷாட் பண்ணி ஒரு ஷாட் அடிப்பான்டா ரொம்ப கிட்ட இருந்து. இந்த கோல் கீப்பர் செம்ம சேவ். ஆமா வெர்ப்ரோகன் சரியான சேவ். அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்க வேண்டியது. சூப்பரான சேவா இருக்கும். சேவ் ரொம்ப கிட்ட இருந்தா. அப்பதான் நினைச்சேன் இந்த நெதர்லாந்து ஏதோ பண்ணி ஜெயிக்க போறானுங்களா இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெனல்டிஸ்ல வேற விட்டுருவானுங்க ஃபர்ஸ்ட். என்னது மொரோக்கோ நீங்க ஜெயிக்கிறதுக்கோங்க நாங்க ஜெயிச்சுக்கிறோம் சொல்லிட்டு 2 பேருமே விட்டுட்டே இருந்தானுங்க. வந்துட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலைச்சது இல்லன்ற மாதிரி ஆடிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா கடைசியா அந்த போனை வந்துட்டு ஒரு சேவ் பண்ணிடுவான் ஃபைனலா. அது ஆக்சுவலா இந்த மாதிரி மேட்சஸ்லதான் அந்த கேரக்டர்ஸ் எமிலியானோ மார்டினஸ், போனோ இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி டைம்ல தான் யூஸ் ஆவானுங்க. பயங்கரமா பண்ணலாம். கையை காட்டி எதையோ மைண்ட் கேம்ஸ் தான்டா. சரியான மைண்ட் கேம்ஸ் ஆடுனா கரெக்டா இது பண்ணிடுவோம். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் அந்த அதுக்கு முன்னாடி அடிச்ச 2 பெனல்டிஸுமே ரொம்ப கை கிட்ட போகும். அதுல ஒண்ணு வந்துட்டு ஒரு அன்பார்ச்சுனேட் கோலா போயிடும். கால்ல பட்டே உள்ள போயிடும். அது அவன் தடுத்துருவான் அந்த பெனல்ட்டிய. ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு. எனக்கு என்ன இதுவா இருந்தா ஹக்கீமி மிஸ் பண்ணதான். அவன மாதிரி ஒரு கேரக்டர் அவன் அந்த டைம்ல அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அவன் மிஸ் பண்ணது சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ வக்கீல் மேல ஒரு மன்மத்திலே சுத்திட்டு இருக்கேன் நான். அது நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணப்போ. தெரியும் எனக்கு. அண்ட் யா அபார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் நான் மொரோக்கோ மேல இன்னொரு என்ன ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன் மாதிரி இங்க பாட்டில் திருட முடியாது, டவல்லாம் திருட முடியாது, அதனாலே அவனுக்கு தோத்துருவானுங்க நினைச்சேன் பெனல்டி ஷூட் அவுட்ல. ஆனா உண்மையாலே அதுக்கு தண்ணி காய்ச்சிட்டான் போன வந்துட்டு அவனுக்கு 2 பேருக்கும் டிம்பர்லாம் அழுதுட்டாங்க. கடைசியில போய் என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கு ரியலி வந்துட்டு இவனுக்கு ஒரு நல்ல மேட்ச் இருந்துச்சு. அவன் யாரு அந்த அந்த கோல் கீப்பர் வெர்ப்ரோகன். ஆனா ஃபைனலா அவனே ரொம்ப அப்செட் ஆயிடுவான். அந்த கால்ல அடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அது ரொம்ப டஃப் லக். அது ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. பெனல்டி தடுக்கிறதே பெரிய விஷயம். அது தடுத்து உள்ள போறதெல்லாம் அதை விட ஒரு பெரிய ஒரு. ஏன்னா வான் டைக் ஒரு பெனல்டி அடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன் வரலன்னு தெரியல. அவன் வந்து போன வாட்டி மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் அர்ஜென்டினாவோட. பட் ஸ்டில் ஹி இஸ் தி கேப்டன். ஸ்டெப் அப் பண்ணி அடிச்சிருக்கலாம் யங்ஸ்டர்ஸ் அனுப்புறதுக்கு பதிலா. ஏன்னா மிஸ் பண்ண 3 பேர் யாருமே கிளைவர்ட், சம்மர்வெல். புரியல கிளைவர்ட்ல எதுக்கு அடிக்க விட்டாங்க எனக்கு சத்தியமா புரியல. இன்னொருத்தர் இருப்பான் அவனே ஃபர்ஸ்ட் மிஸ். அவன் தான் அடிப்பான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த க்ளூவேட்னு ஒருத்தன் மட்டும் கிளைவர்ட் மிஸ் வெகாஸ்ட் அடிப்பான். ஏன்னா லைக் எனக்கு என்ன இந்த வேர்ல்ட் கப்ல உனக்கு புரியலன்னா, திடீர்னு இறக்க விடுறாங்க பிளேயர்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் மேட்ச் முடியும், 5 மினிட்ஸ் முன்னாடி இறக்கி விட்டு டைரக்டா பெனல்டி இறக்கி விட்டுறாங்க. லைக் அவங்களுக்கு அந்த மேட்ச் இதுவே இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வாண்டிக்கு டம்ப்ரீஸ்லாம் இருக்கானுங்க. அவங்க போய் எடுக்காம இதுக்கு இவனுங்க எடுக்க விட்டானுங்க. ஏன்னா பாராகுவே மேட்ச்மே இது பண்ணாங்க. பாராகுவே வந்து ஒரு பிளேயர் இறக்குனாங்க 120+2 இறக்கிட்டு அவனை பெனல்டி அடிக்க விட்டாங்க. அவன் பெனல்டி விட்டுருவான். பால்புவேனான்னு நினைக்கிறேன் அவன் பேரு. அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் அதான் நீ சொன்ன மாதிரி டம்ஃப்ரீஸ் இருக்கான், இவன் இருக்கான். பட் யா ஐ திங்க் நெதர்லாண்ட்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மொரோக்கோ கிட்ட அடி வாங்குவானுங்கன்ட்டு. பட் நம்ம கால் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ண மாதிரியே மொரோக்கோவும் லிட்டரலா ஆக்சுவலி நெதர்லாண்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் நினைக்கிறேன். எனக்கு பெருசா தெரியல. நான் அப்படிதான் சொன்னேன். சரி ஓகே. ஐ திங்க் எனக்கு நான் மொரோக்கோ தான் சொன்னேன் நினைக்கிறேன். பட் யா ஐ திங்க் மொரோக்கோ இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மூணு பிரிடிக்ஷனுமே நான் மோஸ்ட்லி தப்பு தான் நினைக்கிறேன். பிரேசில் ஜப்பான் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா சொன்னேன். பட் ஆனா மிச்ச 2மே நான் வேற பண்ணேன். 2மே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் போட்டு உனக்கு தேவையான என்ன பண்றது. எனக்கு இதெல்லாம் இந்த சைடு ஜெயிச்சிருந்தா, போர்ச்சுகல் சைடு கீழே ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. இவனுங்க எல்லாமே பிரான்ஸுக்கு ஈஸி ஆக்குற மாதிரி ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க யாரு இருந்தாலும் அடிப்பானுங்க. டசன்ட் மேட்டர் யார் வந்தாலும் பிரான்ஸ் அடிக்கதான் போறானுங்க. அந்த மேட்சும் டச் பண்ணிடுறாங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கனடா ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அங்கங்க சான்ஸ் இருந்துச்சு. பட் கனடா டிசர்வ்ட் தி வின். கடைசியில 90+2 போடுவாடா சரியான ஆமாண்டா. இப்போ நடந்த ஒரு 4 மேட்ச்ல வந்து 3 மேட்ச்ல நான் எக்ஸ்ட்ரா 90+ இன்ஜுரி டைம்ல கோல் போட்டிருக்கானுங்க. அதுவே வந்து பேங்கரா இருந்துச்சு. அதான் வந்துட்டு கனடா இந்த ரெக்கார்ட்ல வந்துட்டு ஒரு அகைன் ஒரு டாக் ஹார்ஸா கால் பண்ணேன். கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் இவங்க என்ன ஜாப்பனீஸ். பட் ஜாப்பனீஸ் வெளியே போயிட்டானுங்க. ஆஸ்திரேலியா இருக்கானுங்களா ஸ்டில்? ஆஸ்திரேலியா இருக்கானுங்க, கனடாலாம் இருக்கானுங்க. பாப்போம். ஒரு இது போட்டதாங்க. கனடா வந்துட்டு பேக் இன் 2014 வந்து அவங்க ஏதோ ஒரு வேர்ல்ட்ல 130th ரேங்க் டீம் 150th ரேங்க் டீம் அந்த மாதிரி ஏதோ ரொங்கியா இருந்தாங்களாம். அவனுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி இப்போ வந்துட்டு வேர்ல்ட்ல 27th 28th ரேங்க் டீமா இருக்காங்க. இது எதுக்கு சின்ன ஸ்டார்ட் இந்தியா 145ல இருந்தாங்க. இது ஆனாலும் ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம பழைய லோர் எடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் எவ்வளவுதான் போட்டு அடிச்சு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அவர் பேர் நான் மறந்துட்டேன். ஆமா, கெட் இந்தியா டு வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு அவர் பாட்காஸ்ட்ல நிறைய பண்ணுவாரு. அவர் பேர் வந்து ராஜீவ் சம்திங். அவர் பேர் வந்துட்டு கெட் இந்தியா டு வேர்ல்ட் கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. லைக் அவர் ஸ்ட்ரெயிட்டா கரப்ஷன் சிஸ்டம் தான் பிளேம் பண்ணுவாரு. பட் அகேன்
நான் அது ஏதோ பாத்துட்டு இருந்தேன், ரொம்ப வெறியா பேசிட்டு இருந்தாரு, இந்தியா எப்படியாச்சும் கொண்டு போகணும் வேர்ல்ட் கப்புக்கு அப்படின்ட்டு. ஏசியா கப்ல போய் ஆடி குரூப் ஸ்டேஜ்ல ஆடி அங்க இந்த உஸ்பெகிஸ்தான் மாதிரி டுனிசியா அந்த மாதிரி தர்மடி வாங்கினாலுமே ஒரு வின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில். ஏன்னா இந்த ஃபெடரேஷன் இந்த சிஸ்டம்ல எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, கரப்டட் சிஸ்டமா இருக்கு. டிசிஷன் ஆஃப் த ஃபெடரேஷனே வந்துட்டு ஏஎஃப்எஃப்ல இருந்து ஏதோ பாரத் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிஎஃப்எஃப் அதை மாத்த போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிசிஷனா கண்ணாடி திருப்புனா எப்படி கண்ணாடியா திருப்புறானுங்க கேட்டாவே சொல்ல லைக் எவ்வளவோ பண்ணலாம், அதை விட்டுட்டு பேர் மாத்துறதுனால என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி அப்படி பேர் மாத்தி ஒழுங்கா ஆடினானுங்கனாலும் ஓகே தான். ஐ மீன் இருக்கிறவன் அந்த கல்யாண சபையில இருக்கான் தானே, அவர் தான் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ஒரு அந்த இத அந்த லீடரா ஐ மீன் என்ன ஜெனரல் செக்ரட்டரி அது என்னன்னு தெரியல, அது எதுவா இருக்காங்க. சேஞ்சஸ் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து வரணும். இப்ப நீ சொன்னால அவர் வந்து ஆக்சுவலி அந்த அண்டர் 16 டீமும் ஏதோ லிவர்பூல் டீம் கூட வந்து ஜெயிச்சு காமிச்சாரு, அதுவும் 6-0 ஜெயிச்சு காமிச்சாருன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி இல்லாமலாம் இல்ல, அந்த கிராஸ் ரூட்ல இருந்து டெவலப் பண்ணி அவங்கள பேக் பண்ணி கொண்டு வரணும். ஜாப்பனீஸும் அப்படிதான், அவங்களும் வந்துட்டு முன்னாடி எல்லாம் ரொம்ப இதுவா இல்ல. பட் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி ஜாப்பனீஸ் டீம்ல, இப்போ கரண்டா ஆடின டீம்ல, தட் டு தேர் நாட் ஸ்டார்ஸ். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லைக் 20 years பிளஸ் ப்ராஜெக்ட் ஜப்பான் கிட்ட இருந்து. ஏன்னா அவனுங்க 2050 வேர்ல்ட் கப் அடிக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. தெரியும் அவனுக்கு உண்மையாலேயே ஒரு ப்ளூ லாக் ஃபெசிலிட்டி எங்கேயாச்சும் கட்டி வச்சுட்டு யாருக்கும் தெரியாம ட்ரெயின் கூட பண்ணலாம், அந்த மாதிரி தான் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அண்ட் அகைன் இப்போ கேப்போ வர்டே பார்த்தாலும் அப்படிதான் வந்துட்டு அவங்க ஸ்டில் ஒரு ரொம்ப ஏஜ் ஃபேக்டர் லிங்க்டின் வழியாலாம் டீம் கூப்பிட்டு ஆடினானுங்க போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே பாப்புலேஷனுக்கோ டேலண்ட்டுக்கோ இங்க பஞ்சமே இல்ல நமக்கு. இன்னொன்னு அந்த பாட்காஸ்ட்ல இன்னும் சொன்னாரு, இந்தியால வந்து ஒரு ப்ராப்பரான ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒரு ஸ்டேடியம் இல்லையா, ஒரு ஸ்டேடியம் கூட இல்லையாமா. ஒன்னா மல்டிபர்பஸ் ஸ்டேடியம்ஸ் ஃபுட்பால் ஸ்டேடியமா யூஸ் பண்றானுங்க, இல்லன்னா இருக்கிற ஸ்டேடியம் எல்லாம் மட்டமா இருக்கு. ஃபுட்பாலுக்குன்னு ஒரே ஒரு மும்பை ஏதோ ஸ்டேடியம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா பட் அதுவும் மட்டமா இருக்குமா. எல்லா வீடியோ சொல்றதுதான். நம்ம அடுத்த டாபிக் போவோம், நம்ம டிவியேட் ஆயிட்டோம். அடுத்து வந்துட்டு இன்னைக்கு நார்வே அண்ட் ஐவரி கோஸ்ட் உடைய மேட்ச் இருக்கு. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் மறுபடியும் நார்வேல தான் இருக்கா? நார்வே தான். நான் வந்துட்டு இன்னைக்கு நடந்ததை பார்த்துட்டு பயமா தான் இருக்கு. பட் அகைன் ஹாலண்ட்னு ஒரு டாமினேட் ஃபேக்டர் நார்வேல இறக்குவானுங்க. அவன் வர ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவான். வந்துட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. பிரான்ஸ் ஸ்வீடன் இருக்கு, அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான மேட்ச்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பிரான்ஸ் தான், பட் ஆனா போட்டானுங்க. இல்ல போட்டு ஆக்சுவலி பிரான்ஸ போட்டானுங்கன்னா வேற லெவல்ல இருக்கா. நடக்காது. இதுதான் மறுபடியும் இது வந்து ஜப்பான் குரூப்புக்கு தான். இப்ப ஜப்பான் தேர்ட் பினிஷ் பண்ணுங்கன்னா பிரான்ஸோட ஆடி இருப்பானுங்க. இப்போ அதனால ஜப்பான் எப்படி பார்த்தாலுமே இந்த டோர்னமெண்ட் வந்து அவர்களுக்கு செட்டிங் பண்ணிட்டாங்க. மேட்ச் இருக்கு நாளைக்கு 6:30 AM. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மெக்சிகோவும் இந்த வேர்ல்ட் கப் சூப்பரா ஆடுறாங்க, ஈக்குவேடரும் இந்த வேர்ல்ட் கப் சூப்பரா ஆடுறாங்க. என்னமோ ஈக்குவேடர் போட்டுருவானுங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ மெக்சிகோ தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. பட் அகைன் ஈக்குவேடர் கேன் ஸ்டில் புல் ஆஃப் சம்திங். எனக்கு ஈக்குவேடர் தான் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. போட்டுருவானுங்கன்னு தோணுது மெக்சிகோவை.